Thank you, Jesus. Hallelujah. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான ஆராதனை நாளிலே உம்மை ஆராதிக்கும்படி எங்களை கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். வருகிற யாவரையும் தடைகள் நீக்கி கொண்டு வாங்க தகப்பனே. இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். சபையில் இருக்கிற அத்தனை குடும்பங்களும் ஆராதிக்கும்படி தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வரட்டும். வந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். அநேக புதிய குடும்பங்களை கொண்டு வாங்க. தடைபட்டு போன குடும்பங்களெல்லாம் கர்த்தர் தடைகள் நீக்கி கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். உன்னத நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்ற வார்த்தையின்படியே இன்றைக்கு உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஜெபம் கேட்டு அற்புதம் செய்வீராக. ஜெபங்கள் பதில் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சுவாசிக்கிறீங்களா? ஆமென், ஆமென். சுவாசிக்கிறீங்களா? ஆமென். அந்த பலத்தோட நம்ம என்ன பண்ணணும்? ஓடிக்கிட்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். என் கிருபை உனக்கு போதும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். My grace is sufficient for thee. ஆமென். என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகத்தோடு கர்த்தர் ஆராதிக்கலாம். இந்த பாடல் நம்ம ஜெபத்தோட பாடலாமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? பாடல பாடுவோமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா. உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் பாடுவோம். இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஒளியின் சுடரும் நீயாவா, ஒளியும் ஓசையும் நீயாவா. ஒளியின் சுடரும்
நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது நினைவும் நீயாவா, எனது மொழியும் நீயாவா, எனது நினைவும் நீயாவா, எனது மொழியும் நீயாவா, எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயா, எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வில் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? Praise the Lord, hallelujah. நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓ நாவியோடும் துதிப்பேன், கருத்தோடு துதிப்பேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில். மகிழ்ச்சியோடு நான் கர்த்தரை ஆராதிப்பேன். ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வந்தார்கள். ஹல்லேலூயா. ஓ கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன். ஓ ஹல்லேலூயா. I was filled with the Spirit of God on the day of the Lord. கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன். Praise the Lord. Hallelujah. Baba baba bala barada namshiyandara. Oh hallelujah. எனது நினைவும் நீயாவா, எனது மொழியும் நீயாவா, எனது நினைவும் நீயாவா, எனது மொழியும் நீயாவா, எனது மீட்பும் நீயாவா, எனது உயிர்ப்பும் நீயாவா, எனது மீட்பும் நீயாவா, எனது உயிர்ப்பும் நீயாவா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? Hallelujah, 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 hallelujah. நல்ல வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஓ ரிபா பாபா சந்தரி மதன பௌஷி அந்தர பலன பாபா. Hallelujah. We give all the glory. Thank you, Jesus. Hallelujah. Oh, hallelujah, 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 hallelujah. Amen. Praise the Lord. Thank you, Lord. Hallelujah. யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன்னோடு கூடவே நான் இருப்பேன். ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். நான் மோசையோடு இருந்து போல உன்னோடு இருப்பேன். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஹல்லேலூயா. எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூடவே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு அவசியம். ஹல்லேலூயா.
Praise the Lord. நல்ல கரங்களை உயர்த்தி ஆராதிக்கலாமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. ஆமென். கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். தனி மாதங்களும் நம்மோடு கூட இருந்து நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி ஆசீர்வதித்த கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லி இந்த பாடலை பாடலாம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். பிரைஸ் தி லார்ட். கைத்தட்ட வேண்டாம். ஜெபத்தோடு அந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஆதீரே எம்மை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக, ஆத்தீரை எம்மை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக, கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். பாடுவோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவேன். ஆமென். வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவேன். எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லைகள் யாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லைகள் யாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் மறுத்தீரே, அல்லல் யாவும் மறுத்தீரே. அலையும் என்னையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். சொல்லுவோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவேன். சொல்லுங்க. நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவேன். அம்புவியாவும் அடைத்தீரை, அம்பரா உந்தன் வாக்காலே, அம்புவியாவும் அடைத்தீரே, அம்பரா உந்தன் வாக்காலே, எம்பரா
துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஆமென். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. கண்ணின் மணி போல் நானீரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். கண்ணின் மணி. ஆமென். Praise the Lord. Hallelujah. துதியே துதியே துதித்திடுவேன். அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மண்ணாயமக்கும் நீதானே மண்ணாயமக்கும் நீதானே எந்நாளும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. பாடுவோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. நம்புகள் தாக்காதே உம்மை துதியே துதியே துதித்திடுவே. ஆமென். நம்புகள் தாக்காதே உம்மை துதியே துதியே துதித்திடுவே. தேவானீருந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. சொல்லுங்க. உந்தன் சிறகாலே. எஸ், thank you Lord. காத்தீரே நீதனுகாகும் மறைவினிலே நீதனுகாகும் மறைவினிலே தேடியுமதடி தங்கிடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. பாடுவோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா ஹல்லேலூயா என்றும் என்றும் துதித்திடுவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே. நில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும். ஆமென். Praise the Lord. அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலும் நீத்தியமாய் அல்லும் பகலும் நீத்தியமாய் அன்பே உம்மையே துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. எல்லாரும் எழுந்து நின்று நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் அபிஷேகத்தோட கர்த்தரை ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. ஓ glory. அவருடைய மகிமையின் பிரசன்னம் மூடுவதாக. ஹல்லேலூயா. பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க. ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம் துதி பாத்திரமை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரமை என்றும் என்றும் துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே. பாடுவோம். ஆமென். எஸ், thank you Lord. துதியே துதியே துதித்திடுவே. இல்ல சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. இல்ல சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலும் நீத்தியமாயல் பகலும் நீத்தியமாய் அன்பே உம்மையை துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. Oh, glory, thank you Lord, hallelujah. Praise you, 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 praise you. Praise the Lord, hallelujah. Glory Lord, hallelujah. Amen, glory, hallelujah, hallelujah. காத்தீரே எம்மை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே எம்மை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. சொல்லுவோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. தலைகளை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தட்டும். இந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்திற்காய் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆமென் பிரைஸ் தி லார்ட் பிரசன்னம் ஆவியானுடைய நடத்தல் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை இருக்கு. ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையிலும் ஒரு வார்த்தையை தியானிக்கும்படி திறந்த உள்ளத்தோடு எங்களை தாழ்த்துகிறோம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை உடைய பாத்தின் அருகே அமர்ந்திருந்து பெற்றுக்கொண்டது போல பொழுதும் உடைய பாத்தின் அருகே அமர்ந்திருந்து எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெறும்படி எங்களை எல்லாரையும் கொண்டு வந்திருக்கிறீங்க. ஒருவர் வறுமையாய் திரும்புவதில்லை. ஆசீர்வாதங்களின் நன்மைகளையும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும், சரீர நன்மைகளையும், பொருளாதார ஆசீர்வாதங்களையும் திரளாய் பெற்றுக்கொண்டு போகட்டும். ஜெபம் கேட்டு அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். பிரைஸ் காட். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கே அவர்கள் ஒரு வேத வசனத்தை வாசிப்பாங்க. எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தரை நான் காலத்திலும் அவர் துதி, ஆமென், இருக்குதா? பிரைஸ் தி லார்ட். எப்போதும் கர்த்தரை துதிக்கிறவங்களா இருக்கீங்களா? ஆமென் சொல்லுவோமா? நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ மாத்திரம் இல்லை, இந்த ஆமென் ஸ்தோத்திரம் எப்போதுமே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாக்குத்தத்தங்கள் நம் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு என்ன செய்யணும்னு சொல்லி கடந்த மாதமும் தியானித்தோம். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் ஒரு சில காரியங்களை தியானித்து ஜெபித்து முடிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. வருஷத்தை நன்மையினால முடிசூட்டுகிற கர்த்தர். ஆமென் சொல்லுவோம். உன் பாதையெல்லாம் நீயாய் பொழி, செழிப்பை உண்டாக்குவேன், உன் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாள் வெறுமையா இருக்கிறது கிடையாது. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சொல்லுங்க, நல்லா அழுத்தமா சொல்லணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? நீ என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி. ஆமென். என்னை நோக்கி. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? யாரும் கூப்பிடுறதில்லை. ரொம்ப பேர் கூப்பிடுறதில்லை. ஜெபம் இல்லை வாழ்க்கையில். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்ல முடியல. எல்லாரும் சொல்லுவீங்களா? என்னை நோக்கி கூப்பிடுப்பா. என் மகனே என்னை நோக்கி கூப்பிடு. என் மகளே என்னை நோக்கி நீ என்ன பண்ணு? கூப்பிடணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவையில்லாத ஆட்கள்லாம் நம்ம கூப்பிடுறோம் வாழ்க்கையில். கர்த்தரை கூப்பிடுறோமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் ஆமென் கர்த்தர் எனக்கு நல்லவர்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்றீங்களா? ஆமென். கர்த்தர் எனக்கு நல்லவர்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. பிரைஸ் தி லார்ட். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த மாசத்துல அப்படி எத்தனை பேர் பெரிய காரியம் என்னால முடியாது அப்படின்னு நினைச்சதெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்லா சொல்லுவீங்களே? விசுவாசத்தோட சொல்லுங்க. ஒருவேளை இத்தனை 3 வாரங்கள் எனக்கு அப்படி நடக்கலைன்னு சொல்றவங்க, இந்த இன்னொரு வாரம் இருக்குல்ல, இந்த வாரத்துலயாவது என்ன பண்ணுவோம்? ரிசீவ் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். பெறாம இருக்கக்கூடாது. ரிசீவ் பண்ணாம அடுத்த மாதத்துக்கு போகக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தா, அந்த வாக்குத்தத்தங்களின் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் அடுத்த மாதத்துக்குள்ள நான் கால் வைக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை தான் வைராக்கியம். பிரைஸ் தி லார்ட். அதான் சீல். ஒரு விசுவாசின்னு சொன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னா, ஒரு ஊழியக்காரன் சொன்னா ஒரு சீல் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமீன். ஒரு வைராக்கியத்தோட ஓடணும். ஆமீன் சொல்லுவீங்களா? நல்லா ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நல்லா உங்க வாயை திறந்து நல்லா சொல்லுங்க. இதுவரை பார்த்திராத, இதுவரை கண்டிராத, ஆமென், நீங்கள் நினைத்திராத, எதிர்பார்த்திராத காரியங்களை கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிங்க. விசுவாசிக்காதவங்க கூட விசுவாசிங்க. ஹல்லேலூயா. எனக்கு கர்த்தர் செய்வார்னு சொல்லுங்க. உங்க வாயை திறந்தா அற்புதம் நடக்கும். ஆமீன் சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு. ஆமேன். இதுதான் இன்னைக்கு நம்ம முதல் பிரைஸ் தி லார்ட் பாயிண்டாக நம்ம எடுக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனத்தை கூட அதற்கு ஆதாரமாய் நான் வாசிக்க விரும்புகிறேன். வாசிங்கம்மா.
2 சாமுவேல் 6:11. ஏத்தியனாகிய ஓபேத் ஏதோமனுடைய வீட்டிலே ஒரு மாதிரி பார்க்குறாங்க 1-2 பேர். ஏத்தியனா பிரைஸ் தி லார்ட். யாரா ஏத்தியனா கீத்தியனா? வாசிங்கம்மா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கித்தியனாகிய ஓபேத் 3 மாதங்கள் இருக்கையில் அந்த மனுஷனையும் அவன் வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த பெட்டி எத்தனை மாசம் இருந்துச்சு? 3 மாதங்கள் இருந்தது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். 3 மாதம் இருந்ததுக்கே ஆமென் அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே காலாகாலமா அந்த பெட்டி இருக்கு. சரிதானே? அந்த மனுஷன் வீட்டில் கித்தியனாகிய அந்த மனுஷன் வீட்டில் 3 மாதம் இருக்கிறதுக்குள்ளேயே அந்த வீட்டை கர்த்தர் ரொம்ப ஆசீர்வதிச்சிட்டார். அப்படின்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் காலங்காலமாக அந்த பெட்டி அவங்க வச்சிருக்கிறாங்க. ஆனால் அங்கே ஒன்றும் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. எப்பொழுதும் சாபம், அழிவு. பிரைஸ் தி லார்ட். ஏன் ரொம்ப பேர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறதில்லை, நன்றி சொல்றதில்லை. எப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூடாரத்தில் முறுமுறுப்பு, எரிச்சலின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள். பிரைஸ் தி லார்ட். எப்பொழுது மோசேக்கு எதிர்த்து நிற்கிறதே அவனுடைய வேலையாக இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதில் கர்த்தர் அந்த பெட்டி அங்கே இருந்தாலும் கூட ஜனங்களால் இந்த பிளஸ்ஸிங்கை ரிசீவ் பண்ண முடியல. ஹல்லேலூயா. ஆமென். 3 மாதமா இல்லை வாழ்க்கை முழுவதுமா? சொல்லுங்க பார்க்கலாம். 3 மாதமா வாழ்க்கை முழுவதுமா? வாழ்க்கை முழுவதும் தேவ பிரசன்னம் உங்கள் வீட்டில் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பெட்டி. வேத வசனம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க, சீக்கிரம் முடிச்சிடுவேன். 1 நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம நல்லா கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் கால் பட்ட உடனே தண்ணீர் விலைக்கு ஓடுது. பிரைஸ் தி லார்ட். எங்கேயாவது தண்ணீர் குவியெல்லாம் நின்றதை பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். இதுதான் பெரிய காரியம். ஆமென். உனக்கு எட்டாததும் நீ அறியாததுமான பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன். எப்போ செய்வேன்? தேவ பிரசன்னம் உன் கூட இருந்தால் செய்வேன். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் இருக்கணும்னு எப்பொழுது நீ என்னை கூப்பிடணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வீட்டில் இருக்கிறவங்க ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு நாளைக்கு ஒரு 20 தடவைக்கு மேலேயாவது மனைவியை கூப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் நான் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். பாஸ்டர்மா ஹேனாம்பேன். ஒரு நேரம் சத்தம் கேட்கும், சில நேரத்தில் பதில் வராது. பதில் வரும், சில நேரம் பதில் வராது. அவங்க எங்கேயாவது அப்படி வேலையாக இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் எத்தனை பேர் நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடுறோம்? கணவனை கூப்பிடுறோம், பிள்ளைகளை கூப்பிடுறோம். பிரைஸ் தி லார்ட். என் பேரனை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கூப்பிடுறேன் எனக்கே தெரியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம கூப்பிடுறோம், அப்படிதானே? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நம்ம கர்த்தரை நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கூப்பிடுறோம்? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே நீர் வாரும், என் வீட்டுக்கு வாங்கப்பா. ஹல்லேலூயா. சகேயு அந்த மரத்தில் ஏறி உக்காந்துருந்தான். எதுக்கு? இயேசு இன்னைக்கு என் வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போயிடணும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேர் வீட்டுக்கு கூட்டு போறீங்க? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் என்ன ஆத்துமாவேன்னு ஆரம்பிக்கும் பொழுது அண்ணா நகருக்கு போயிடுவாங்க. என் ஆத்துமாவே இங்கே சொல்கிறதுக்கு முன்னால் இங்கே மார்க்கெட்டுக்கு போயிடுவாங்க. கர்த்தரை கூட்டு போகிறாங்களோ இல்லையோ? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆசீர்வாதம் முடித்த உடனே தேவ பிரசன்னத்தோடு தான் வீட்டுக்கு போகணும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அதனால தான் இங்கே ஆராதனை முடித்த உடனே நேராக வீட்டுக்கு போயிடுறது நல்லது. ஹல்லேலூயா. நீங்கள் பர்ச்சேஸ் கடைகளுக்கு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பிரசன்னத்தோடு வீட்டுக்கு போயிடணும். அங்கே எங்கேயாவது நின்று யார்கிட்டயே பேசிக்கிட்டு அங்கே இருந்தீங்கன்னா அந்த ப்ரெசன்ஸ் போயிடும். ஹல்லேலூயா. அப்படியே போயிடும். எனக்கு அன்பான, அதனால தான் ஆராதனை முடித்த உடனே என் ஆத்துமாவே பாட்டை பாடின உடனே பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி அனுப்பிடுறேன். ஹல்லேலூயா. அதுதான் இப்போ சாட்சியெல்லாம் கூட ஈவினிங்கில் வச்சுட்டோம். யாராவது சாட்சி சொல்லணும்னு விரும்பினா சாயங்காலம் வந்து சொல்லுங்கள். ஸ்பெஷல் சாங் பாடணுமா? 2 பாட்டு கூட வந்து சாயங்காலம் பாடுங்க. ஹல்லேலூயா. மார்னிங் சர்வீஸில்
பிரைஸ்லோட ஆராதனை முடித்தோடனே அந்த பிரசன்னத்தோடு அப்படியே ஈவினிங் சர்வீஸில் மாத்திரம் அந்த பிரசன்னத்தோடு போகக்கூடாதான்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு டைம் கொடுக்கணுங்கிறதுக்காக ஈவினிங் சர்வீஸில் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சகேயு ஒரு முடிவோடு அந்த மரத்தில் உட்கார்ந்துருந்தார். இன்னைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகாமல் ஆமென் நான் என்ன பண்ண போகிறது, இந்த மரத்தை விட்டு இறங்க போகிறதில்ல. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கா? கூப்பிடுறீங்களா? ஆமென். இயேசுவே என் வீட்டுக்கு வாங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு எத்தனை பேர் கேட்குறீங்களா? ஆமென், கேட்குறீங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க. கேட்குறேன்னு சொல்கிறவங்க நல்ல தலையை அசைங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். கித்தியனாகிய இந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் 3 மாதம் இருக்கிறதுக்கே அந்த பெட்டிக்கு இவ்வளோ பவர்னு சொன்னால், இந்த பிரசன்னத்திற்கு இவ்வளோ பவர்னு சொன்னால், உங்கள் வீட்டுக்குள்ளே எப்பொழுதும் தேவ பிரசன்னம் இருந்தால் அது எவ்வளோ மகிமையாக இருக்கும், எவ்வளோ மகிமையாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மகிமையான ஆசீர்வாதத்தை நீங்கள் ரிசீவ் பண்ண முடியாமல் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அது இக்னரன்ஸாக இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய ஆமென் என்ன சொல்கிறது அறியாமையாக இருக்கலாம், இல்லை ஒருவேளை கீழ்ப்படியாமல் டிஸ்ஒபீடியன்ஸாக இருக்கலாம். ஹல்லேலூயா. அது எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு அதெல்லாம் நம்மை விட்டு போகட்டும். ஹல்லேலூயா. பிள்ளைகள் கூப்பிடுங்க, வாலிப பிள்ளைகள் கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள் கூப்பிடுங்க. ஆமென். எங்கள் ஜெஷு ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடந்துட்டா க்ளோரி காட், அல்லேலூயா, ஹல்லேலூயா, க்ளோரி காட் அப்படிம்பார். பிரைஸ் தி லார்ட். நல்லா கூப்பிடுங்க, சொல்லுங்க. ஆமீன். ஏசப்பாவுடைய நாமத்தை எத்தனை தடவை சொல்றீங்களோ அத்தனை தடவையும் பிளஸிங் தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அத்தனை தடவையும் ஆசீர்வாதம் தான், அத்தனை தடவையும் விடுதலை தான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொன்னான். எல்லாரும் காது கேளா போல போனாங்க. இயேசு கிறிஸ்து அப்படியே நின்னார். நின்று அவனை பார்த்து அவனோட பேசி அவனுக்கு சுகம் அளித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் சுகம் இல்லைன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? கூப்பிடுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? மறு உத்தரவு கொடுப்பேன். ஆமேன். 1000 தடவை கூப்பிட்டாலும் மறு உத்தரவு வராது. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஐயா சொல்லுவாங்க, ஐயோ இந்த பயலை காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கூப்பிடுவாங்க, ஆனால் ஒரு நாள் கூட அவன் பதில் கொடுக்க மாட்டான். அவனோட பையன், வாலிப பையனை குறித்து அவர் சொல்லுவார், ஐயா என் பையன் வீட்டுக்குள்ளே தான் இருப்பான், நான் கூப்பிடுவேன் ஒரு தடவை கூட என்னப்பான்னு கேட்க மாட்டான். ஆமேன். உலகம் அப்படி தான் இருக்கும். கர்த்தருடைய காரியம் வேற. இல்லையா சொல்லுவோமா? நல்லா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஜெபம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம் ஒரு மனுஷனுடைய வீட்டில் இருக்குமானா அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ணுங்க, ஜெபிக்காம இருக்காதீங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு எப்படி நேரம் எடுப்பார்? ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு ப்ரே அப்படின்னு சொன்னால் கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும் இல்லையா? அதற்கு அவரும் கொஞ்சம் டைம் எடுக்கணும். ஆமேன். நம்ம மாத்திரம் இல்லை, உலகம் முழுக்கிற கோடிக்கணக்கான தேவனுடைய பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா? கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஆமேன் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமேன். இந்த தேவனுடைய பெட்டி அவன் வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது ஆமேன் அவனுக்குள்ளே இருந்த அந்த தெய்வ பயம் இருக்கே, அது யாரும் விவரிக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு பயத்தோடு இருந்தான். தேவ பிரசன்னம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் அப்படி இருக்கணும். ஆமேன். தேவையில்லாதெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆமேன். தேவையில்லாத சினிமா, பாட்டு, லாகரி வஸ்துக்கள், ஆமேன், மற்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது வீட்டிலேருந்து வெளியே போகட்டும். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் வீட்டுக்குள்ளே இருந்தால் என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கக்கூடாதெல்லாம் வெளியே போட்டுறணும். இல்லையா சொல்லுவோமா? ஆமேன் சொல்லுங்க. ரொம்ப பயபக்தியோடு இருந்தான். ஏன் தெரியுமா? அந்த பெட்டியை எட்டி பார்த்தா ரொம்ப ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து போனான். பிரஜாதி மனிதர்கள் அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு எட்டி பார்த்தான். கர்த்தர் அடித்து போட்டார். ஒரு வண்டியில் வச்சு அந்த பெட்டியை கொண்டு வரும் பொழுது ஒரு மனுஷன் போய் அந்த பெட்டியை ஆடும் பொழுது பிடிச்சான். கர்த்தர் அவனை அடித்தார்னு வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அப்படி தான். இப்போ புதிய ஏற்பாடு காலத்தில் நம்ம கிருபைங்கிறோம். கிருபை, ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய பெட்டியை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தது கிடையாது, ஒருவனும் பார்த்ததில்லை. பிரைஸ் தி லார்ட்.
ஏன் ஆசாரியர்களும் பார்த்ததில்லை? பிரதான ஆசிரியர் தான் வருஷத்துக்கு ஒரு தடவை பார்ப்பான். அவனும் பரிசுத்தமாக இருந்தால் பார்ப்பான். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவனும் பார்க்க முடியாது. கொஞ்சம் பரிசுத்த குலைச்சலோடு அந்த தேவனுடைய பெட்டிக்குள்ள அவன் பிரவேசித்தான்னு சொன்னால், அந்த அந்த மகிமையின் பிரசன்னத்துக்குள்ள பிரவேசித்தான்னு சொன்னால் கர்த்தர் அவனை அடிப்பான், அவன் செத்து போவான். அவனை தூக்கிட்டு வர்றது கூட யாரும் உள்ளே போக முடியாது. அதனால தான் அவன் காலில் ஒரு சங்கிலி கட்டி வச்சுருப்பாங்க. அவனுடைய அங்கியில் மணி இருக்கும். அவன் உள்ளே போய் அந்த தேவனுடைய பெட்டியில் போய் அவன் அந்த அந்த தீபம் காட்டி அந்த வேலைகளெல்லாம் செய்யும் பொழுது இந்த மணி அடித்து கொண்டே இருக்கும். சலங்க மணி சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தால் ஆசாரியன் உள்ள உயிரோடு இருக்கிறான்னு அர்த்தம். ஜனங்கள் எல்லோரும் தெய்வ பயத்தோடு நிற்பார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவ பிரசன்னம் வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட இன்னைக்கு இந்த ஃபியர் ஆஃப் காட், இந்த தேவனுடைய பயம் இன்னைக்கு வீடுகளில் இல்லாதனால எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, சில வீடுகள் ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். நோ, அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வீடு எப்பொழுதும் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம தியானித்தோம், ஒரு வீட்டுக்குள்ளே தேவ பிரசன்னம் இருக்குன்னா கணவன் மனைவியும் ஜெபிக்கணும். வீட்டில் வளர்ச்சி ஆசீர்வாதம் பெருகணும்னா கணவன் மனைவியும் ஜெபிக்கணும். பிள்ளைகளை ஜெபிக்க தூண்டணும். ஹல்லேலூயா. இப்போ தியானித்தோம், போன மாதம் தியானித்தோம். எத்தனை பேர் ஜெபம் பண்ணணும்னு தெரியல. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வீட்டில் நீங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஆமேன் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உட்கார்ந்து ஒரு ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுங்க. ஆமேன் சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமேன். ஒரு நாள் இந்த நம்ம ஜெஷுவுக்கு நான் ஃபோன் பண்ணேன் கீழே இருந்து. அவன் சொல்கிறான், ஃபேமிலி ப்ரேயர் பண்ண போகிறோம், குடும்ப ஜெபம் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் கற்று வச்சுருக்குறோம், சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஃபேமிலி ப்ரேயர் நாங்கள் பண்ணுறோங்கிறான். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. பரவாயில்லையே, சின்ன பிள்ளையாக இருந்தாலும் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறான். ஹல்லேலூயா. ஆமேன். குடும்பமாக ஜெபிக்கலைன்னா வீட்டில் எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யணும். கர்த்தரை நோக்கி கூப்பிடு, குடும்பமாக கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே. ஹல்லேலூயா. இதை சொல்லிட்டு அப்படியே இருந்துடக்கூடாது, அதை செய்யணும், வாழ்க்கையில் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு என்ன பிரியம் இல்லையோ அதை செய்யக்கூடாது, பிரியமானதை செய்யணும். பிரியமானது ஜெபம். அதை செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமீன் சொல்லுவோமா? நல்லா சொல்லுங்க. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பா, அடுத்தது துதியை குறித்து நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். கர்த்தர் செய்த நன்மையெல்லாம் நினச்சி கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? நன்றி சொல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்கே உக்காந்துருக்குறோமே, பிரைஸ் தி லார்ட், நல்ல சுகமாக இருக்கிறோமே. கடந்த வாரத்தில் 2 ஊழியக்காரர்கள் சுகவீனமாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஜெப விண்ணப்பம் வந்தது. இன்னும் வரல அவங்க வீட்டுக்கு. ஒருவருக்கு ஸ்ட்ரோக் வந்து விட்டது, இன்னொருவருக்கு கிட்னி ஸ்டோன். ஊழியக்காரர்கள் நம்ம ஒன்றும் அவங்கள விட ரொம்ப பெரிய ஆட்கள்னு சொல்ல முடியாது. கர்த்தருடைய பார்வையில் நம்ம எல்லாரும் ஒன்று தான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாருக்கு வேணால் என்ன வேணால் நடக்கலாம். இன்றைக்கி நம்மெல்லாம் நல்லா தானே உட்காந்துருக்குறோம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? யாராவது அப்படி ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிட்டு எனக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு, கிட்னி ஸ்டோன் இருக்குன்னு சொல்கிறோமா? இல்லையே. நல்லா சுகமாக உட்காந்துருக்குறோம். ஆமீன் சொல்லுவோமா? ஏன் நன்றி சொல்லக்கூடாதா? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும். ஆமீன் சொல்லிக்கிட்டே இருக்கணும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை துதிக்கணும், நன்றி சொல்லணும். பிரைஸ் சொல்லலாம். ஆமேன். ஹல்லேலூயா. நல்லா போன மாதம் தியானித்தோம். கணவனாக இருந்தாலும் மனைவி நன்றி சொல்லணும், மனைவிக்கு கணவன் நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு நன்றியாக இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலாக ஏசப்பாவுக்கு நன்றி சொல்கிறதுல ஆமேன் குறை இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமேன். எப்பொழுது கர்த்தர் எனக்கு நல்லவர்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறதே பெரிய ஆசீர்வாதம். ஆமீன் சொல்லுங்க. எத்தனையோ பேர் இன்னைக்கு இல்லையே. போன வாரம் இருந்தவங்க இன்னைக்கு இல்லையே. பிரைஸ் தி லார்ட். போன மாதம் இருந்தவங்க இல்லையே. ஆமேன். பூமியை விட்டு ஓடி போனார்கள், போய் விட்டாங்க, முடிந்து விட்டது. வேத வசனம் சொல்லுகிறது, உடைய பெயர்கள் கூட ஆமேன் மறந்து போகுமா. ஒரு மனுஷன் அந்த பூமியை விட்டு போயிட்டான்னு சொன்னால் அவன் பேர் கூட மறந்துடும்.
ஒரு வருஷம் ஞாபகம் வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். அதில் இருக்கும் பொழுதே எல்லாவற்றையும் செய்யணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கும் பொழுதே ஜெபிக்கணும், நன்றி சொல்லணும். ஆமீன் சொல்லுவோமா? நல்லா சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. குறை சொல்றதை விட்டுறணும். ஆமீன். மோசேயை குறை சொல்லி தான் தேவனுடைய பெட்டி அங்கே இருந்தும் ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தது இஸ்ரவேல் ஜனங்கள். எப்பயும் குறை. மோசே கூட ஏசப்பாட்டை கர்த்தரிடத்தில் சொன்னான், முறையிட்டான். ஆண்டவரே, நான் பாட்டுக்கு அரண்மனையில் இருந்தேன், என்னை கொண்டு வந்து இவனுக்கு பாஸ்டராக போட்டிங்க, இவன் ஒருத்தன் கூட நன்றி சொல்ல மாட்டேங்கிறான், தசமபா கொடுக்க மாட்டேங்கிறான், காணிக்கையை கொடுக்க மாட்டேங்கிறான், குறை சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட். அதனால தான் மோசே கடும் கோவக்காரன். அல்லது 80 வயசில் அவனை பாஸ்டராக போட்டார். 40 வயசில் போட்டிருந்தாருன்னா இந்த எகிப்தியனை வந்து போட்டான் பாருங்க, அது மாதிரி பழைய ஆட்களை முடிச்சு அந்த வனாந்திரத்திலே முடிச்சிருப்பான் சோழியை. பிரைஸ் எல்லாம் கண்பான கர்த்தருடைய பிள்ளையை அது 80 வயசில் போட்டார் பாஸ்டரா. அந்த கண்பான தேவனுடைய பிள்ளையை இல்லை, பொறுமையாக இருந்தார். எதுக்கு எடுத்தாலும் கல்லை தூக்கிடுவான். பிரைஸ் எல்லாம் ஆமேன். ஏதோ நாங்கள்லாம் பிழைச்சிருக்கிறோம், உள்ளே இருக்கிறதுனால இங்கே கல் இல்லை. ஆமேன். கல் இருந்தால் பிரச்சனை தான். சில சபைகளில் கூடாரங்களில் கல்லெல்லாம் இருக்குது, பார்த்துருக்குறேன். கட்டட வேலை செஞ்சு மிச்சம் மீதி கல் மண் இதெல்லாம் பின்னால் கிடக்கும். ஆமேன். பிரைஸ். அப்படிலாம் ஒன்றும் நாங்கள் வைக்கிறதில்ல. ஏன்னா கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கிறோம். கல்லை தூக்கிடுவான். என்ன நடந்தாலும் கல்லை தூக்குவான். பாவம் மோசே என்ன தப்பு பண்ணான்? அவன் நல்லவன் தானே. உனக்காக அவன் வேண்டுதல் பண்ணுறான், ஜெபம் பண்ணுறான். கல்லை தூக்குனா அவனை டபார்னு விழுந்துடுவான். லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் இந்த கல் ஏறி அவன் மேலே விழாது பாருங்க. கீழே விழுந்துட்டான்னா எங்கே இருக்கானே தேடணும். எங்கடா மோசே, கல்லை தூக்கின பிறகு ஆளை காணுமே. பிரைஸ் எல்லாம் அவன் விழுந்துடும். ஆண்டவரே கிருபையா என்னை ரட்சியம்னு சொல்லி. ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் குறை சொல்லி இன்னைக்கு ஆமேன். கண்பான தேவனுடைய குறை சொல்லாதீங்க, நன்றி சொல்ல பழகுங்க. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு குடும்பத்தில் ஒரு மனம் இருக்கணும். பிரைஸ் எல்லாம் ஒன்னஸ் இன் ஸ்பிரிட், ஆவியிலே ஒரு மனம். ஆமேன். நல்லா கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் என்னோட இருக்கீங்களா? எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, கணவன் மனைவியாக இருப்பாங்க, பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கூட இருக்கும். ஆனால் அவர் பாட்டுக்கு அந்த பக்கம் இருப்பார், இந்த அம்மா இந்த பக்கம் இருக்கும். ஒன்று கிழக்கு இருக்கும், ஒன்று மேற்கு இருக்கும். பிள்ளையெல்லாம் வடக்கையும் தெற்கையும் இருக்கும். 4 திசை இருக்குங்க. நாங்கள் எங்கே வேணா இருப்போம், எங்கள் வீடுங்க. பிரைஸ்லாம் உங்கள் வீடு தான், நீங்கள் எங்கே வேணா இருங்க, 4 திசையிலையும் இருங்க, சந்தோஷம்தான். ஆனால் ஒற்றுமையாக இருங்க, ஒரு மனமாக இருங்க. வீட்டுக்குள்ளேயே ஒரு மனம் இல்லைன்னா வெளியில் எங்கேருந்து போய் ஒரு மனம். பிரைஸ்லாம் என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் விரும்புகிறோம். அந்த வீட்டுக்குள்ளே தேவ பிரச்சனை இருக்குன்னா ஒரு மனமாக இருக்கணும். பிரைஸ்லாம் கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாரும், மாமனார் மாமியார் எல்லாமே ஒரு மனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். மாமியாரையும் மருமகளையும் ஒருமுகப்படுத்துறது ரொம்ப கடினமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல. இங்கே இருக்கிற நிறையா மாமனார் மாமியார், இந்த மாமியார் மருமகள்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஆமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? சில மாமியார்கள் இல்லை, சில மருமகள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, பரவாயில்ல, சோதரம். எப்படி இருந்தாலும் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வீட்டில் ஒரு மனம் இருக்கணும். ஒரு மனம் இல்லைன்னா ஆவியானவர் அங்கே கிரியை செய்ய முடியாது. ஒரு மனம் இல்லாமல் எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? ஒரு மனம் இல்லாமல் எப்படி கர்த்தரை நோக்கி பார்க்கறது? எப்படி துதிக்கிறது? ஒரு மனம் இல்லாமல் எப்படி பாடுறது? பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. இத்தனை பேர் பாட்டெலாம் பாடுறீங்க, வீட்டில் பாட்டு பாடி ஆராதிக்கிறீங்களா? ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நல்லா பாடுறாங்க. குரூப்பாக பாடும்பொழுது நல்லா பாடுவாங்க. தனியாக பாடுறப்ப ஆமேன். பிரைஸ். இந்த பாட்டு என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். ஒரு அம்மா நான் பாட்டே பாடுவேன்னு சொல்லி பிடிவாதமாக வருவாங்க. எனக்கு ஸ்பெஷல் சாங் கொடுங்க பாஸ்டர். நான் சரிம்மா பாடுங்க, மைக்கை கொடுத்துருவேன். அவங்க என்ன பாட்டு பாடுறாங்கன்னு நமக்கே தெரியாது, பாட்டு எழுதினவருக்கும் தெரியாது. பிரைஸில் அப்படியாப்பட்ட பாட்டுகளை பாடுவாங்க. இன்றைக்கி அப்படியும் பாடுறவங்களாம் இருக்கிறாங்க. பாட்டு ஆராதனையில் என்ன பாடுறாங்கன்னே தெரியாமல். அப்படின்னா வீட்டுக்குள்ளே என்ன நடக்கும்னு பாருங்களேன்.
வீட்டில் குடும்ப ஜெபத்தில் இந்த ஜெபத்தோட ஜெயகீதம் எல்லா வீட்லேயும் இருக்கும். அதுக்கு பேரே ஜெயகீதம். பிரைஸெல்லாம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு பாடினா ஆமேன் பிரைஸெல்லாம் எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது. ஆமேன். இந்த கண்பான கர்த்தருடைய பிள்ளை, பாட்டு ஒரு பக்கம், ராகம் ஒரு பக்கம், ஐயா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம். பிரைஸெல்லாம் பிள்ளைகள் சொல்கிறாங்க 3:30-4 மணிக்கே எழுந்திரிச்சு பாடுறாருங்க. என்ன பாட்டு பாடுறாருன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. நான் வரேன்னு சொல்லி ஒரு நாள் வரேன், நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். பிரைஸெல்லாம் ஆமேன். இந்த கண்பான கர்த்தருடைய பிள்ளையை நம்ம பாடணும், நல்லா பாடி ஆராதிக்கணும், ஒரு மனமாக பாடணும். ஹல்லேலூயா. என்ன தான் பாடுறோன்னு கர்த்தருக்கும் தெரியல, பாட்டு எழுதணும் தெரியல. ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது அதனால தான் என்ன பண்ணுவான், பாட்டை எழுதி ராக தலைவன்கிட்ட கொடுத்துருவான், மியூசிக் கம்போஸ் பண்ணுறவன்ட்ட கொடுத்துருவான். கொடுத்து நீ கம்போஸ் பண்ணியா மியூசிக்கு, பிரைஸெல்லாம் அவன் கம்போஸ் பண்ணி ஆர்கெஸ்ட்ரா வச்சு அவன் பாடுவான், பின்னாலே தாவீதும் பாடுவார். ஹல்லேலூயா. என்ன தெரியுமோ அதை ஒழுங்காக செய்யணும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு மனம் வருமா வீட்டுக்குள்ளே? ஒரு மனம் வருமா? அப்படின்னா வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். என் வீட்டுக்குள்ளே ஒரு மனம் வரும். நாங்கள் ஒரு மனமாக கணவன் மனைவி பிள்ளைகளும் எங்கள் வீட்டில் இருக்க மூத்தவர்களும் பெரியவர்களும் எல்லாரும் நாங்கள் ஒரு மனமாக இருப்போம், ஒற்றுமையாக இருப்போம். எங்கள் குடும்பத்தில் எந்த சண்டை சச்சரவும் இருக்காது சொல்கிறவங்க நல்ல ஒரு அல்லேலியா சொல்லுங்க. கொஞ்சம் பேர் சொல்லலை, பரவாயில்ல. ஆமேன். மாமியார் கூட பிரச்சனை இருந்தால் வீட்டில் போய் சமாதானம் பண்ணி வீட்டில் போய் சொல்லுங்கள் ஒரு அல்லேலூயா. கையை கொடுத்து சமாதானம் பண்ணிவிட்டு அல்லேலூயான்னு கற்றுங்க. அப்போ அந்த மாமியாருக்கு புரியாது. ஏன்டி என்னம்மாச்சு, உனக்கு நல்லா தானே இருந்த காலையில், இப்போ என்ன அல்லேலூயா? இல்லை ஒரு மனமாக இருக்க சொன்னார் ஐயா. எல்லாத்தையும் கை கொடுத்துட்டு ஒரு மனமான பிறகு சொல்கிறேன், அங்கே சொல்லலை இங்கே சொல்கிறேன் ப்ரைஸ் சொல்லி விளக்கம் கொடுத்துருங்க, சொல்லிடுங்க. ப்ரைஸெல்லாம் கண்பான தேவனுடைய பிள்ளை, எங்கே ஒரு மனம் உண்டோ அங்கே தான் ஆவியானவர் இருப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? எங்கே நீ ஒரு மனமாக கர்த்தரை ஆராதிக்கிறியோ அங்கே ஆவியானவர் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சொல்லுங்களே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அடுத்தது தேவ சித்தம் சேருளாக இருந்தால் கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும். தேவ சித்தம் எதுன்னே தெரியாமல் இருக்கிறாங்க. தேவ சித்தம் என்னன்னு சொல்லி கேட்கறது கூட கிடையாது. பிரைஸ் தி லார்ட். தேவ சித்தம் என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்கணும், தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ நாங்கள் பாஸ்டர் அம்மாவுடைய பெற்றோர் சௌகரியமாக இருக்கிறாங்க, சென்னைக்கு போகணும்னு பல முறை பிரயாசப்படுறோம், ஆனால் போக முடியல. சரி, அப்போ இது வந்து கர்த்தர் நமக்கு அதை வாய்க்க பண்ணும் பொழுது நம்ம போகலாம். இது தேவ சித்தம் இல்லை போல இருக்குது. சரி, லெட் அஸ் வெயிட். தேவ சமூகத்தில் காத்திருப்போம், ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் தடையில் நீக்கி கொண்டு போகட்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். அப்படி தான் நம்ம தேவ சித்தம் செய்ய பழகணும். ஹல்லேலூயா. இல்லை எனக்கு பிடிவாதம் பண்ணக்கூடாது. கண்பான கர்த்தருடைய பிள்ளை, பிடிவாதம் பண்ணி வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டவங்களாம் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமேன். போகாதன்னா போகக்கூடாது. கர்த்தர் போகாதன்னு சொன்னால் போகக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து நீ போகக்கூடாதுன்னு சொன்னார். அவன் போனான், மீறி போனான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அங்கே சுடரொளி பட்டயத்தோட தூதன் நிற்கிறத அவன் பார்க்கல. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். மீறி போகிறான் பாருங்க. கர்த்தர் வந்து போகாதன்னு சொல்லி மீறி போகிறான். அங்கே தேவதூதன் சுடரொளி பட்டயத்தோடு நிற்கிறான். கழுதைக்கு தெரிஞ்சு இவனுக்கு தெரியல. ஒரு பிராணி, ஒரு மிருகத்துக்கு தெரிஞ்ச கூட தீர்க்கதரிசி தெரியாமல் போச்சு. ஏன் தெரியுமா? தேவ சித்தம் செய்யலை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து கொண்டு அதன்படி செயல்படுகிற ஒரு மனுஷனுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், உன்னுடைய வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடன் வாங்கும் பொழுது நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கறது இல்லை, டபக்குன்னு வாங்கிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போல்லாம் கூப்பிட்டு கொடுக்குறான் லோன். 100 தடவை ஃபோன் பண்ணுறான், சார் 50,000 உங்கள் பேரில் சாங்ஷன் ஆகிருக்கு, உடனே வந்து வாங்கிக்கிங்க. பிரைஸ் தி லார்ட். வெயிட் பண்ணுறதே கிடையாது. அடுத்த ஃபோன் காலுக்கு வெயிட் பண்ணுறதில்ல, உடனே எங்கே சார் அட்ரஸ்னு ஓடிடும். அதை வாங்குகிற வரைக்கும் அவனுக்கு தூக்கமே வராது. பிரைஸ் தி லார்ட். எனக்கு 50,000 ஒருத்தன் கொடுக்குறானா, ஓடி போய் வாங்கிடுவேன். திரும்ப கட்டணுமே,
இது தேவ சித்தமா? பிரைஸ் லார்ட். இது ஏன்டா இவன் எனக்கு கொடுக்குறான் அதில் யோசிக்கிறது இல்லை. ஹல்லேலூயா, ஆமேன். ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னா உடனே ஓடி போய் பிரைஸ் லார்ட் அதை உடனே வாங்கிடணும்னு நினைக்கிறாங்க. பணம் மாத்திரம் இல்லை, எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறும்படி தேவ சமூகத்தில் காத்துருங்க. கரங்கள் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவ சித்தத்தின்படி நடக்காதனால அநேக குடும்பங்களிலே பிரிவினைகள், கணவன் மனைவிக்குள்ள. ஆமேன், பிரைஸ் தி லார்ட். சிலர் சொல்லுவாங்க, எங்கள் சொந்தத்தில் நாங்கள் வந்து கல்யாணம் பண்ண விரும்புகிறோம். எங்கள் சொந்தத்தில். நமக்கு யார் சொந்தக்காரர்? தேவனுடைய பிள்ளைகள் தான். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு எனக்கு சொந்தக்காரர் யார்? கர்த்தர். அவர் தான் நமக்கு சொந்தக்காரர். அவருடைய பிள்ளைகள் தான் நம்ம சொந்தக்காரவங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? என் சொந்தத்தில் தான் நான் போய் பொண்ணு கட்டுவேன், மாப்பிள்ளை எடுப்பேன். பிரைஸ் தி லார்ட். எடுத்துருவாங்க. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் இழுக்கும், அது கிழக்கை மேற்கு இழுத்துட்டு கிடக்கும். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். நிறைய குடும்பங்களில் இன்றைக்கி பிரச்சனைகளை பார்க்குறாங்க. காரணம் என்ன? இந்த பிளான் ஆஃப் காட், தேவனுடைய திட்டம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்காமல் இன்னைக்கு எதையாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? பிரசங்கம் பண்ணுற நான் கூட தவறுகள் செய்திருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் கூட தேவ சித்தத்திற்கு மாறான காரியங்களை செய்திருக்கலாம். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். யாரோ சொல்கிறாங்களேங்கிறதுக்காக, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கிறதுக்காக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு அநேக தேவ சித்தம் செய்யாமல், ஆமேன், பிரைஸ் தி லார்ட், குடும்பத்தில் வாழ்நாள் முழுவதும் கலங்கி கொண்டே இருக்கிறார்கள். ஆமேன், அழுது கொண்டே இருக்கு, வேதனையோடு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவ சித்தம் என்னன்னு சொல்லி தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால் நீ முழங்காலில் நிற்கணும். ஒரு வாலிப தம்பி திருமணத்திற்காக வந்து அவர் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார். இப்போ நாங்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, தம்பி உனக்கு பிடிச்ச எந்த பெண்ணை வேணா நீ திருமணம் பண்ணிக்கோ, ஆனால் அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக இருக்கணும், இயேசுவை அறிந்த ஒரு பிள்ளையாக இருக்கணும், அபிஷேகம் பெற்ற ஒரு பிள்ளையாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படின்னா நீ போய் கல்யாணம் பண்ணிக்க. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவன், அதுதான் தேவ சித்தம். பிரைஸ் தி லார்ட். தி வில் ஆஃப் காட்னு சொன்னால் அதுதான். இன்னைக்கு யார் செய்கிறாங்க? விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் இது செய்கிறார்களா? ஆமேன், பிரைஸ் தி லார்ட். ஊழியம் கூட இன்னைக்கு அப்படி தான் ஆயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவ சித்தம் செய்கிறதில்ல, தங்களுடைய சுய இச்சையின்படி ஓடிக்கொண்டிருக்கிறத நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர், ஆமேன், பிரைஸ் தி லார்ட், பேர் சொல்ல விரும்பலை, மதுரையில் ஊழியம் செய்கிறாரு. அவருடைய சபையில் சினிமா பாடல்கள் தான் பாடுகிறார்கள். நம்ம பாட முடியுமா? நம்ம பாட முடியுமாங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. அத்தான் என்னத்தான்னு பாட முடியுமா? இங்கே அது வீட்டில் பாடிக்க. பிரைஸ் எல்லாம் அத்தானை பார்த்து பாடு, வேணான்னு சொல்லு. இங்கே பாடலாமா? ஆமேன், பிரைஸ் எல்லாம். அந்த ஆள் பாடுறாங்க. பாடிட்டு என்ன சொல்கிறான்? இது ப்ராஃபஸின்னு சொல்கிறான், இது தீர்க்க தரிசனங்கிறான். எவ்வளோ பெரிய ஒரு வேதனை! ஒரு சினிமா பாட்டை பாடிட்டு இது தீர்க்க தரிசனம், 6 மாதத்தில் இது நிறைவேறலைன்னா என்ன கேளுங்கிறான். துணிச்சல். தேவசித்தம் செய்யலை. பிரைஸ் எல்லாம். அவன் இஷ்டம் போல் ஓடிக்கிட்டு இருக்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. எல்லாம் ஊழியக்காரர்களுடைய அவல நிலை. சொல்கிறான், பரலோகத்துக்கு போகணும் பரலோகத்துக்கு போகணுன்ட்டு ரொம்ப காலமாக இந்த பழைய மரியாதை இல்லை. பழைய ஊழியக்காரங்கள்லாம் அப்படியே வந்து வியாபாரம் பண்ணிட்டு போயிட்டான். எல்லாருக்கும் அவன் வந்தான், இவனுங்களுக்கு மரியாதையே தெரிகிறதில்லை. பரலோகத்துக்கு போகல. இயேசு கிறிஸ்துக்கு 10 நயா பைசா பிரயோஜனம் இல்லை. இதுவா சத்தியம்? இதுவா தேவ சித்தம்? சுவிசேஷத்தை சொல்லுப்பான்னா இவன் இப்படி சொல்றான், நீ பரலோகத்துக்கு போகக்கூடாதுங்கிறான். நீ பரலோகத்துக்கு போகிறது இயேசு கிறிஸ்துவுக்கு 10 நயா பைசா கூட பிரயோஜனம் இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் பரலோகம் போனது கர்த்தருக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறான். ஹல்லேலூயா. பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் செத்து போய் பரலோகத்துக்கு போனது பிரயோஜனம் இல்லையா? ஏம்மா பிரயோஜனமா இல்லையா? பரலோகம் போகணுமா வேணாமா? ஆமேன், பிரைஸ் எல்லாம். போகணும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு, பரலோகத்துக்கு நம்ம போகணும்.
ஆமேன். இந்த வருகையில் நம்மளோட சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாகணும். இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளுக்கும் இப்படிப்பட்டதான ஆமேன் புரட்டுகளுக்கும் செவி சாய்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. பொதுவாக பேசுவாங்கல்ல, டேய் சும்மா இருப்பா அப்படி நம்ம சொல்கிறோம்ல, அதை மக்கள் வேற ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க. அதை நான் சொல்ல விரும்பலை. அது ஒரு ஊழியக்காரன் சாதாரணமாக பயன்படுத்துகிறான் சபையில். ஏய் சும்மா இரியா அப்படிங்கிறத வேற ஒரு இதில் சொல்லுவாங்க. அது ரொம்ப பேர் நினைக்கிறான் இது ஒரு சொல்லுன்னு நினைக்கிறான். அது ஒரு விக்கிரத்தினுடைய பெயர். ஆனால் அதை பாருங்கள், இன்றைக்கி ஒரு ஊழியக்காரன் பயன்படுத்துகிறேன். நான் பாட்டுக்கு சும்மா இருந்தேன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை சொல்லி நான் பாட்டுக்கு இருந்தேன், என்னை கூப்பிட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பாஸ்டர் ஆக்கி விட்டு என்னை இப்போ ரொம்ப பாடுபடுத்துகிறார் இந்த கர்த்தர்னு சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பரலோகம் போகிறதே இயேசு கிறிஸ்துவுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவ சித்தம் என்ன, தேவ சித்தத்தை அறிந்து கொண்டு செயல்பட நாம் பழகுவோம். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ண விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த வேதாகமம் யார் கையிலெல்லாம் இருக்கு? ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதை எடுத்து நல்லா உயர்த்தி காட்டுவோமா? பிசாசை வெட்கப்படுத்துவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த வேதாகமம் யார் கையிலெல்லாம் இருக்கு? ஆமீன். தானியேலியாவுக்கு பைபிள் இல்லையா? வாங்கி கொடுத்துருங்க. அம்மாவுக்கு பைபிள் இல்லையா? வாங்கி கொடுத்துருங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு வீட்டில் 10 தலைவணி இருக்குது, 20 போர்வை இருக்குது, 15 தட்டு இருக்குது, 25 டம்ளர் இருக்குது. பைபிள் மாத்திரம் ஒன்றே ஒன்று இருக்குது. அதில் ஆதி ஆகமத்தில் பாதியை காணும். ஆதியிலே வார்த்தை அவனை கொண்டு போயிட்டான். சங்கீதத்தில் பாதியை காணும். சங்கீதம் பாடம் அவனை எடுத்துகிட்டு போயிட்டான். வெளிப்படத்தில் கொஞ்சத்தை காணும். பங்கரையான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கிளிசலுமா அறவுரையாக இருக்கு. அதை கூட சரியாக வாசிக்கிறது இல்லை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, எல்லாரும் பைபிள் வாங்குங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு பைபிள் ஒன்றும் பெரிய ஆமீன் விலை இல்லை, ரொம்ப குறைஞ்ச விலையில் கொடுக்குறாங்க. 50 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, இப்போ 150 300 ரூபாய்க்கு கிடைக்குது. நாங்கள்லாம் இலவசமாக நிறைய பேர் கொடுத்துருக்குறோம். ஆனால் இலவசமாக வாங்கக்கூடாதுன்னு ஒரு ஊழியக்கார் சொல்கிறேன். இலவசமாக பைபிள் நீ வாங்காதையா, யாராவது பாஸ்டர் நம்ம கொடுப்பானா? ரொம்ப பேர் ஊழியக்கார்ட்ட கேட்பாங்க, ஞானஸ்தானம் எடுத்த உடனே பைபிள் தருவீங்களா? பிரைஸ் தி லார்ட். கொடுத்தோம், என்ன பண்ணுறது? ஆமேன். அதே அப்படியாவது படிக்கட்டுமேன்னு கொடுத்தோம். இல்லை இனிமேலாம் நம்ம வாங்கணும். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஒரு பைபிள் இருக்கணும். வீட்டில் 4 பேர் இருக்கணும், 4 பேருக்கும் பைபிள் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரே ஒரு பைபிள் வச்சுக்கிட்டு பிரைஸ் தி லார்ட். வீட்டில் ஒரு தட்டு ஒரு டம்ளர் தான் வச்சுருக்கீங்களா? அம்மா சொல்லுங்கள். என்னம்மா, ஒரு தட்டு தான் வச்சுருக்கீங்களா? ஒரு டம்ளர் தான் இருக்கா? அப்பா முதல்ல சாப்பிடட்டும். இந்த தட்டில் இட்லி வச்சு கொடு, சாப்பிட்டு முடித்த உடனே கழுவி. அடுத்தது அம்மா சாப்பிடட்டும். இந்த பிள்ளைங்கள்லாம் அப்பா அம்மாவை சவிக்கும். படுபாவி. ஒரே ஒரு தட்டை வாங்கி வச்சுக்கிட்டு பாரு, கிளடுக 2 முழுங்குதுக. அப்புறம் மூத்த மகன் சாப்பிடட்டும், இளைய மகன் சாப்பிடட்டும். கடைக்குட்டி பாவம் கடைசியாக சாப்பிடுமா? பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளை, ஒரே ஒரு டம்ளர் வச்சு காப்பியை ஊற்றி ஒவ்வொரு வாய் கம்யூனியன் மாதிரி போயிட்டுருக்கா. கம்யூனியன் மாதிரி குடிக்கிறீங்களா? இந்த நீ ஒரு முடக்கு குடி, நீ ஒரு முடக்கு குடி, நீ ஒரு முடக்கு குடி, அப்படியா குடிக்கிறீங்க? ஏன் பைபிள் மாத்திரம் 1, அதுலேயும் பாதி தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். தட்டில் பாதி கிழிச்சிட்டு பாதி வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். பிரைஸ் தி லார்ட். டம்ளரில் கொஞ்சம் பாதி எடுத்துருங்களேன். தண்ணி நிற்குமா? இல்லை தம்பி, தண்ணி நிற்காது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எப்படி இருக்குது பாருங்கள் இன்னைக்கு விசுவாச வாழ்க்கை. ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் இன்னைக்கு பிரைஸ் தி லார்ட் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இல்லாமல் இருக்கிறதுனால தான் ஆசீர்வாதம் இல்லை. நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து 8வது அறியாமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு பைபிள் ஈஸியாக நம்ம கைக்கு கிடைக்குது. கரங்கள் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். வாங்கிருங்க, எல்லாருக்கும் வாங்கி கொடுங்க. வீட்டில் இன்னைக்கு பிறந்த நாள்னு ஒரு பைபிள் ப்ரெசன்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நிஷிகாவுக்கு பர்த்டே, ஒரு பைபிள் கிஃப்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆமேன், பைபிள் கொடுங்க. ஆமேன். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பைபிளே கிடையாது, தெரியுமா? கவனிங்க.
பழைய ஏற்பாட்டில் பைபிள் கிடையாது. மோசே கையில் பைபிள் இல்லை. அவர் தான் முதல் 5 புஸ்தகத்தை எழுதினாரு. ஆதியாகமத்து உபாகம் வரைக்கும் மோசே எழுதினாரு. தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு தெரிஞ்சுங்க. ஒரு அம்மா வேகமாக தலையாட்டுறாங்க. பைபிள் ஸ்கூலில் படித்தாங்க போல. பைபிள் ஸ்கூலில் 3 வருஷம் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பைபிள் ஸ்கூலில் படித்தவனுக்கே இது தெரியாது. முதல் 5 புஸ்தகங்கள் ஆகமங்களை எழுதினார். இதற்கு 100 மாடுகள் அடிக்கப்பட்டு அந்த தோள்கள் பதனிடப்பட்டு அந்த தோள்களில் எழுதப்பட்டு அந்த தோல் சுருள் தான் இருந்துச்சு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபாலயத்துக்குள்ளே போகும்பொழுது அங்கே ஒரு தோல் சுருள் இருந்துச்சு. அதை எடுத்து வாசிக்கும் பொழுது எல்லாரும் எழுந்து நின்றாங்க. ஆமென். அந்த தோல் சுருள் எடுத்து வாசித்தார். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, வேதாகமம் இல்லை. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நம்ம எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கு. அதுதான் தப்பு. தோல் சுருள் இருந்திருந்தா எல்லாம் தேடிட்டு ஓடி இருப்பாங்க. தோல் சுருள் எத்தனை வீட்டில் வச்சுக்கிறது? ஆதியாகமத்தில் வெளிப்படுத்துள்ளைக்கு தோரல் சுருள் வைக்கிறோம்டா. அதுக்கே ஒரு பெரிய வீடு கட்டணும். பெரிய ரூம் போட்டு ஆதியாகமம் 1லிருந்து முதல் சுருள் எடுப்பா. ஆதியிலே வாசிரு உள்ள வச்சிரு. சங்கீதம் 1 எடு. பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராத. ஐயோ இந்த சுருளை தூக்கி உள்ள போடு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கடைசி சுருள் அடியா. ஆமென். சுருள் நீ கையில் பைபிள் வச்சு அழகாக வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஒருத்தரும் அதை வாசிக்கிறதும் இல்லை, அதன்படி நடக்கிறதும் இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். 100 மாடு அடிக்க முடியுமா? பிரைஸ் தி லார்ட். ஒரு மாடு அடித்தாலே பெரிய பிரச்சனை ஆயிடுது. மாடே அடிக்கக்கூடாதுன்றோம். அன்றைக்கி 100 மாடு அடித்து 5 ஆகமங்கள் எழுதியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் பதப்படுத்தி அதை எழுதுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. ஆமென். கடைசியா யோவான் பத்மு தீவில் வச்சு என்ன எழுதுறாரு? வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுகிறார். கரங்கள் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதில் தான் சபைகளை குறித்து சொல்லுகிறார், வருகையை குறித்து சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. பைபிள் வாங்குங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எங்கள் பிள்ளை கொஞ்சம் மேத்ஸில் வீக்காக இருக்குங்க. எதில் வீக்காக இருக்கு? நல்லா சொல்கிறாங்க. எங்கள் பிள்ளை மேத்ஸில் வீக்காக இருக்குங்க. மேத்ஸ் வாத்தியாரை கொஞ்சம் கூப்பிட்டு டியூஷன் வைக்கணும். அவருக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்து என்ன பண்ணணும்? என் பிள்ளை பைபிளில் வீக்காக இருக்குன்னு யாராவது பாஸ்டரை கூப்பிட்டு டியூஷன் வைக்கிறீங்களா? அப்படி வைக்கிறது தான் நான் ஒரு 200 பேருக்கு டியூஷன் எடுத்துருவேன். நல்ல வருமானம். பிரைஸ் தி லார்ட். டியூஷன் வைக்கிறீங்களா? என் பிள்ளை பைபிளில் ரொம்ப வீக்காக இருக்குங்க, அதனால் பாஸ்டரை கூப்பிடுங்க. அவர் கொஞ்சம் வயசானவர் முடியாது, அதனால் அந்த உடன் ஊழியர்கள் இருக்காங்கல்ல 1-2 பேர், அவர்களையாவது கூப்பிடுங்க. பாவம் கூப்பிட்டு எப்படியாவது ஒரு 1000 ரூபா கொடுத்து பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. ஒன்றும் வைக்கிறது இல்லை. பாஸ்டர் பார்த்து பேசி கூட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கொஞ்சம் பேர் இன்னும் வர்றதில்லை. ரொம்ப பேர் வர்றதே இல்லை. அதனால் இல்லை, நான் ரொம்ப வேலை அதிகமாகிடுச்சு சிலருக்கு. ஆமேன். அதனால் ரொம்ப பேர் வர்றதில்லை, பார்க்க முடியறதில்ல. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் வாசிக்கணும். 10 கற்பனைகள் அந்த கூட அந்த தேவனுடைய பெட்டியில் என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சு? மோசே கையில் கொடுக்கப்பட்ட அந்த கற்பனைகள் இருந்தது, கற்பலைகள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பரிசுத்த வேதாகமத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஹல்லேலூயா. ஆமேன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். உனக்கு அறியாத 8வதுமான பெரிய காரியங்களை செய்வேன். ஹல்லேலூயா. ஆமேன். கித்தியன் ஆகிய ஓபேத் ஏதோமினுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதற்கு காரணம் அங்கே தேவனுடைய வீடு இருந்தது. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சொல்லுங்க. எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. தேவனுடைய பெட்டி அங்கே இருந்தது. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பெட்டி எங்கே இருக்கிறதோ அங்கே தேவ பிரசன்னம் இருக்கும். ஆமீன். தேவ பிரசன்னம் இருக்கணும்னா நீ கூப்பிடணும், கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஜெபம் இருக்கணும். ஒரு வீட்டில் ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீட்டுக்கு சமானமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஜெபம் இல்லாத வீடு எப்படியா? நல்லா கவனிங்க. ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீட்டை போல பாதுகாப்பு இருக்காது. வெயில் அடிக்கும், மழை பெய்யும். ஆமீன். இந்த வீட்டுக்குள்ளே யாரும் இருக்க முடியாது. அதுபோல தான் ஜெபம் இல்லாத வீடு ஆசீர்வாதம் இல்லாத வீடு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நீங்கள் துதிக்கலைன்னா, கர்த்தருக்கு நன்றி சொல்லனா, கர்த்தரது நன்மைகளை பெற முடியாது. ஹல்லேலூயா.
ஆமேன். ஒரு மனமா ஒரு குடும்பம் ஒரு வீட்டுக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்காது. ஹல்லேலூயா, ஆமேன், பிரைஸ் தி லார்ட். தேவ சித்தம் செய்யாத ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஹல்லேலூயா. பிதாவின் சித்தம் என்னதென்று அறிந்து கொண்டு அதன்படி செய். ஆண்டவரே, நாங்கள் அற்புதம் செய்தோம், பிசாசுகளை துரத்தினோம், பிரைஸ் தி லார்ட். வேன் ஊழியத்துக்கு போகிறேன்லாம் சொல்லக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். தேவ சித்தம் செய்யணும். அப்புறம் அங்கே போன பிறகு எனக்கு மயக்கம் வந்துட்டு, எனக்கு தண்ணி தாகம் எடுத்துட்டு, பசி வந்துருச்சு, எனக்கு டீ வேணும், அது பால் டீ தான் வேணும், கடும் காப்பிலாம் நான் குடிக்க மாட்டேன். தேவ சித்தம் என்னன்னு தெரிஞ்சிக்காம நீ பாட்டுக்கு போன, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் அற்புதம் செஞ்சேன், பிசாசை துரத்தினேன், வியாதியெல்லாம் குணமாச்சுன்னா கர்த்தர் சொன்ன அக்கிரம செய்யக்காரன் என்னை விட்டு ஓடி போயிரு. தேவ சித்தம் செய்யடா முதலன்ட்டு. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, பிதாவின் சித்தம் செய்வர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்த வேதம் அவர் வீட்டில் இருக்கிறது முக்கியம் இல்லை, அதை படிக்கணும், பிரைஸ் தி லார்ட், வாசிக்கணும். ஆமேன். ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது வாசித்து முடிக்கணும். வாலிப பிள்ளைகள் முடிச்சிடணும். பிரைஸ் தி லார்ட், ஆமேன். அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 12 தடவை நம்ம பைபிள் முடிச்சிடணும். இன்னும் நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும், ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? ஆமேன், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமேன். கர்த்தருடைய பாத்திரம் நம்ம ஒப்பு கொடுப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், glory, ஆமென். கர்த்தாவே துதிக்கிறோம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட தீரையா, வேதத்தின் ரகசியம் புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா, மாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா, மாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி சொல்லுவோம், ஹல்லேலூயா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு நல்ல ஆலோசனைகளெல்லாம் கொடுத்து அற்புதமாய் நடத்தினது போல வருது நாட்கள் வழிநடத்தி ஆசீர்வதித்து புதிய மாத்தி காண கிருபை செய்வாராக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சோதரம் பண்ணுவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஓடி வருகிறது glory, hallelujah. பல்லவியை மறுபடியும் நம்ம பாடுவோம், காணிக்கை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். Praise the Lord. வேதத்தின் ரகசியம் புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா, வேதத்தின் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா, மாதம் அமர்ந்து குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா, மாதம் அமர்ந்து நான் உன் குரல் கேட்கும்
பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆமென். நன்றி ராஜா, ஹல்லேலூயா. இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை நீ முடியாதையா. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாள் நான் ஏறெடுப்பேன். நன்றி பலி ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கர்த்தரை துதிப்போம். பிள்ளைகளை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். பாஸ்டர்மா ஜெபம் பண்ணுவாங்க. காணிக்கினுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம். நாம் யாவர் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ளதான எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மாறாத எங்கள் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவிக்கிற எங்கள் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஜீவாதிபதியே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல அருமையான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்கள் நாமத்தினாலே கர்த்தாவே ஆண்டவரை கூடுகிற தம்முடைய பிள்ளைகள் நடுவில் நீங்கள் வருகிற தேவனாய் வந்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடியாலே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் இந்த நல்ல நாளிலும் உடைய சமூகத்திலும் நாங்கள் வந்து உம்மை ஆராதிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக, நல்ல சுகபலன் ஆரோக்கியத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நல்ல நாளிலும் கர்த்தாவே உள்ள ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தீங்களா ஆண்டவரே, நடத்தி கொடுத்தீங்களா ஐயா. நன்றி. உங்க மகிமை எங்கள் மத்தியில் விளங்கினபடியினால் நன்றி. உங்க பிரசன்னம் எங்கள் மத்தியிலும் தங்கியிருந்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளின் ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் உங்க பிரசன்னம் நிறைந்திருந்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் உங்க பிரசன்னத்தினால் நிரப்பினபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் நல்ல பாடல் ஆராதனையை கொடுத்து நல்லமை பாடி ஆராதிக்கும்படி, உம்மை துதிக்கும்படி, உங்க நாமத்தை பாட்டினாலே உயர்த்தும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தீங்களே, நன்றி அப்பா ஆண்டவரே. கொடுத்த வார்த்தைகளின்படி ஜீவிக்கக்கூடிய பலனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கட்டளையிட்டு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட வார்த்தைகள் வார்த்தைகளாய் இருந்துவிடக் கூடாது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையாய் அவைகள் மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு பயந்து ஜீவிக்கக்கூடியவர்களாகவும் ஆண்டவரே கர்த்தாவே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தை கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு எங்களை நாங்கள் சரி செய்து கொள்ளக்கூடிய அநேக காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு இந்த நாளிலும் போதித்து கொடுத்தீங்க. கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்துங்க ராஜா. ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் கர்த்தாவே காணப்படுகிற
காணப்படுகிற குறைவுகள் மாறணும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் காணப்படுகிற குறைவான அனுபவங்கள் நிறைய உள்ளதாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல ஜெபிக்கிற குடும்பங்களாய் ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் மாற்றணும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள் நல்ல ஜெப ஆவிய ஊற்றணும் ஆண்டவரே. நல்ல ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் வீராங்கனைகளாய் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பமும் மாற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்க ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்க ஒரு மனமாய் இருக்க கர்த்தாவின் தேவ சித்தத்தை ஆண்டவரே ஒவ்வொருவரும் அறிந்து உணர்ந்து நிறைவேற்றுவதற்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று இந்த நாளில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களை பலப்படுத்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவினால் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நம்முடைய சமூகத்திலும் படைக்கப்பட்டிருக்கிற அன்பின் காணிக்கைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், வாழ்ந்து சுகித்து இருக்கட்டும் ஆண்டவரே, திருப்திப்பட்டு இருக்கட்டும் ஆண்டவரே, நிறைவான அனுபவங்களுக்குள் கடந்து செல்லட்டும் ஐயா. ஸ்தோத்திரம். கர்த்தாவும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வந்த தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடும் மன நிறைவோடும் திருப்தியோடும் கடந்து செல்லும்படியாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாளில் வர முடியாமல் தடைப்பட்டிருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்ன சூழ்நிலை நிமித்தமாய் தடைப்பட்டிருக்கிறார்களோ, ஒருவேளை பலவீனத்து நிமித்தமாய் இருந்தால் கூட ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்குள் சுகத்தை அனுப்பும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விடுதலையை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றி கொடுக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க சமூகத்துக்கும் தம்முடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து ஆண்டவரே குடும்பமாய் வந்து உம்மை ஆராதிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. விசேஷமாக ஆண்டவரே இந்த நாளிலும் காலை ஆராதனையிலுள்ள மகிமை விளங்கினது போல மாலை ஆராதனை நீங்க ஆசீர்வதித்து உங்க மகிமையினால் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்க கரங்களில் வைக்கிறோம். விசேஷமா இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்திற்குள்ளாய் வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவர் இந்த கடைசி வாரத்திலும் நாங்கள் ஆண்டவரே ஜெபித்து கடந்து செல்ல ஒரு புதிய மாதத்திற்குள் கர்த்தர் உற்சாகமாய் நாங்கள் கடந்து செல்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஆவியானவருடைய திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அவங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும், உயர்த்தப்படட்டும். சகல விதமான துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றுமென்றும் சதா காலங்களிலும் இந்த வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். 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 அல்லேலூயா. 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 அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா. 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 Praise the Lord. Hallelujah. God bless you. God be with you. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள்.